அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா எம்சிக்யூ டெஸ்ட் பேட்ச் குடுத்துட்டு வரேன். 5 புக்லெட் காம்போ ஆஃபர்ல குடுத்துட்டு வரேன். இந்த 5 புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னா, 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் ஃபுல் சிலபஸ வந்து 10 சாப்டருமே வெறும் எம்சிக்யூஸா மாத்திருப்பேன். ஸோ அந்த புக்லெட்ட கொஸ்டின் வைஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அத பிராக்டிஸ் பண்றதுக்கு என்னோட வீடியோ பேரலலா பார்த்துக்கிட்டே கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் நெறைய வீடியோஸ் வந்து என்னுடைய சேனல்ல பிளேலிஸ்ட்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அத பார்த்துட்டு ரெகுலரா நான் போடுற வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ்ல நெறைய ஷார்ட்கட் குடுத்திருப்பேன். அந்த ஷார்ட்கட்ட வந்து நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணணும். ஸோ யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் எப்படி கொஸ்டின் பார்த்த உடனே அடிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் நிறைய ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஷார்ட்கட் ஃபுல்லாக பார்த்துட்டு வாருங்க. இதுக்கப்புறம் நிறைய வீடியோ நான் கொடுப்பேங்க. நிறைய போட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த 4 மாசமும் வீடியோ தான், வெறும் வீடியோ அப்லோட் ஆகிட்டே இருக்கும். நீங்க ரெகுலரா சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணி எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாவே போதும். நீங்க ஜஸ்ட் ஒரு புக் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு 5 புக்லெட் காம்போ பிரைஸ் வேணும், அந்த பிரைஸ் டீடைல் சொல்லுங்க, எனக்கு ஜஸ்ட் கால் பண்ணா போதும், உங்களுக்கு நான் டீடைல் சொல்லிடுவேன். ஸோ 9384686847 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நான் ஃபுல் டீடைல் ஷேர் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரியல் அனாலிசிஸ்லேருந்து நான் எடுத்த டெஸ்ட் பேட்சுக்கு எடுத்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஷோ பண்றேன். இதெல்லாம் வேற லெவல் தரமான கொஸ்டின்ங்க. இந்த கொஸ்டின்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே, இது போல நிறைய கொஸ்டின்ஸ் நான் ஐடியா பண்ணி உங்களுக்கு நிறைய பக்காவா கொடுத்துருக்கேன். ஸோ இமிடியேட்டா இந்த புக்லெட்டை வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்க பாத்துப்பீங்க. விட்டல் கால்குலஸ்ல வந்து ஏதோ ஒரு பார்ட்டா இருக்கும். பட் இதெல்லாம் ரீமான் சம்ல கேட்கிற கொஸ்டின்ஸ் தான். ரீமான் இன்டெகிரல்ஸ்ல அப்ளிகேஷனா கேட்கிற கொஸ்டின் இது எல்லாமே. ஸோ அதனால இந்த எல்லா கொஸ்டின் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்றது ரொம்ப ரொம்ப ஒர்த்ஃபுல்லா. இது பாருங்க, இதெல்லாம் டபுள் இன்டெகிரல். ஸோ இதனுடைய பவுண்ட் ரீஜன் என்னன்னு கேட்டு, இது பவுண்டடா இருந்தா வேல்யூ என்ன வரும் அப்படின்றது நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அதுக்கான ஷார்ட்கட்டையுமே நான் சொல்றேன். ஸோ இந்த சம்மேஷனும் ரொம்ப முக்கியமான சம்மேஷன். இதுக்கு வந்து நீங்க ஃபங்க்ஷனை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணா போதும். என்னுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னா எக்ஸ் பை 1 பிளஸ் எக்ஸ், அவ்வளவுதாங்க. இங்க இருக்கிறதா எக்ஸ் பை 1 பிளஸ் எக்ஸ். அப்படியே இது இன்டெகிரேட் 0 to 1க்கு இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருங்க. அவ்வளவுதாங்க. சிம்பிளா அப்படியே நீங்க அந்த அதை ஃபிக்ஸ் பண்ற ஐடியா தான் உங்களுக்கு தெரியும். அதே போல இதுல எஃப் ஆஃப் எக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இ பவர் எக்ஸுங்க. ஸோ இன்டெகிரல் 0 to 1 இ பவர் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் போட்டீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிருங்க. ஓகே, என்ன லிமிட்டோ அது போட்டீங்கன்னா நீங்க டப்புன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இதுவுமே உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்? ஆக்சுவலாக அது கேவை ரிலீஸ் பண்ணும். இதில் அதுதான் 1 by n ரிலீஸ் பண்ணுங்க. இதுல இருந்து ஸோ n டிவைட் பை n ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டா 1 பிளஸ் கே பை n அந்த ஹோல் ஸ்கொயர். இப்படி நிற்குமா? ஒரு எண்ணை தூக்கி மேலே கொடுத்துருங்க. ஸோ 1 by n இது வந்து கே ஒரு எண்ணை கேன்சல் அவுட் ஆகும். அப்போ என்ன ஆகும்? 1 by 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மேட்டா ஃபங்க்ஷனை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 by 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது உங்களுக்கு தெரியணுங்க. அழகா எப்படி பார்க்கணும்? லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 by n into summation k from 1 to n f of k by n. இதாங்க ஃபார்முலா. ஸோ இதை வந்து இந்த ஃபங்க்ஷனை நீங்க கிரியேட் பண்ணணும். இங்க 1 by n இல்லை அப்போ என்ன பண்ணும்? 1 by n இங்க வந்து ரிமூவ் பண்ணி தூக்கி எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? 1 by 1 பிளஸ் கே பை என் அந்த ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ உங்களுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 by 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது போல நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு அசால்ட்டா இந்த இன்டெகிரேஷன்லாம் போட்டு அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இங்க பாருங்க, உங்களுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் 1 by n இருக்கு, சம்மேஷன் இருக்கு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ், அவ்வளவுதாங்க. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணிட்டான். இன்டெகிரல் 0 to 1 லாக் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். இது போல கொஸ்டின்லாம் நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை வந்து டெஸ்ட் சீரிஸ்ல கேட்டு உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதுல என்ன பண்ணுவோம்? லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 by n வெளியெடுங்க. 1 by n வெளியெடுத்தா சம்மேஷன் k from 1 to n f of k by n ன்னு வரும். ஓகே, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ். ஸோ அப்படியே போட்டு இன்டெகிரேஷன் அந்த ஐடியா உங்களுக்கு ஓடியாரணுங்க. டப்புன்னு மைண்ட்ல ரீட் ஆகணும். ஸோ இது பாருங்க, ஸோ 1 by n டைம்ஸ் இதெல்லாம் எப்போ வரும்? கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ காஸ் ஆஃப் பை பை 2 டைம்ஸ் கே பை என். அப்போ இந்த கே பை என் எக்ஸ்ன்னு போட்டீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்கும்? காஸ் ஆஃப் பை பை 2 இன்ட்டு எக்ஸுங்க. அவ்வளோதாங்க. வெரி வெரி சிம்பிள். இங்கே இது நாங்க பண்ணுவீங்க, இது சொல்லுங்க பார்ப்போம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 by ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அவ்வளோதான். போட்டு இன்டெகிரேஷன் தட்டி விடுங்க பார்ப்போம். ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ். அவ்வளோதான். ஜஸ்ட் லாக் எக்ஸ் இன்டெகிரேஷன் நான். ஸோ லாக் எக்ஸ் எக்ஸ் லாக் எக்ஸ் மைனஸ் எக்ஸ், அவ்வளோதாங்க. லாக் எக்ஸ் இன்டெகிரேஷன் போட்டிங்க. இதுவும் உங்களுக்கு தெரியும். இந்த கே பை என் அந்த ஹோல் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுல என்னங்க இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. 0 to 1 இன்டெகிரேஷன் போட்டு அடின்னு இதுல எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா கேட்கிறோமோ மொத்த கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ அதாவது எக்ஸாம் கொஸ்டின் அப்படியே இதை பார்த்துட்டு போனா அந்த கொஸ்டின் அப்படியே கண்ணுக்கு நேரம் தெரியும். அப்படியே அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த புத்தகத்தை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் போட்டுட்டே வரேன். ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்? நிறைய ஐடியாஸ் வந்து கிளியர் ஆகும். நம்ம எங்க தப்பு பண்றோம், எங்க நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. இப்போ ஒரு டைம் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டீங்க, உங்க ஸ்கோர் என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அந்த டெஸ்ட் அதோட ஸ்கிப் பண்றாதீங்க. அகைன் அந்த கொஸ்டின் டீட்டெயில் அனுப்பிடுவேன், சொல்யூஷன் போட்டுருவேன். இப்போ பாருங்க, நான் ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே எப்படி கொடுத்துருப்பேன்னா கொஸ்டின் ஆப்ஷன் சொல்யூஷன், கொஸ்டின் ஆப்ஷன் சொல்யூஷன், கொஸ்டின் ஆப்ஷன் சொல்யூஷன் இப்படி தாங்க கொடுத்துருப்பேன். ஓகே,
ஸோ நீங்கள் அதை படித்த உடனே புரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த ரீசனால இது ரேஷனல் பாயிண்ட்ஸ்லாம் கவுண்டபிள் டிஸ்கன்டினியூட்டி இருக்குது, அதனால இது ரீமான் இன்டெகிரபிள், என்சிட்டி இஸ் இன்டெகிரபிள், எவரி ரீமான் இன்டெகிரபிள் ஃபங்க்ஷன் இஸ் இன்டெகிரபிள். அது எல்லாமே நீட்டாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, பக்காவாக இருக்கும். ஸோ ஒரு சிலபஸில் உங்களுக்கு ஒரு புள்ளிக்கம்மா கூட விடாமல் நான் என்ன பண்ணுவேன், கிளாஸஸ் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ மிஸ் பண்ணாமல் என்னுடைய கிளாஸஸ் நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஒரு சர்டன் ஏரியாவை கிளியர் பண்ணி கொடுப்பேன். இப்படி தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டக்கு டக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு கொஷின்லாம் சால்வ் பண்ணவே முடியாது, எப்படிடா சால்வ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் ரொம்ப ஷார்ட்கட் போட்டு உங்களுக்கு கரெக்டாக முடிச்சு கொடுத்துருப்பேன். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் புக்லெட்டையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், என்னுடைய கிளாஸஸும் கவனிக்கணும். யூடியூப்ல இது வரைக்கும் ஒரு 200 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிட்டேன், அதை நீங்கள் ரெகுலராக பார்த்துக்குங்க. ஸோ இமீடியட்டாக புக் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. புக்கிங் நம்பர் 9384686847. ஓகே, டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருவேன். ரொம்ப எனர்ஜிக்காக படிக்க ஆரம்பிங்க. உங்களை நீங்கள் ரொம்ப எனர்ஜியாக கொண்டு வந்து நம்ம படிக்கணும், இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணுன்ற ஒரு வெறி வரணும். அந்த வெறின்றது சாதாரணமாக இருக்கக்கூடாது, போஸ்டிங்க்கு வாங்கணும் அப்படின்ற வெறி வரணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் உட்காந்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக முடிச்சுட்டு போயிடலாம். அதை பாருங்கள், அப்பர் சம் லோயர் சம், பார்ட்டிஷன் ஆஃப் பி, லென்த் ஆஃப் பார்ட்டிஷன் டென்ஸ் டு 0 வந்தால் அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்றத கேட்டிருக்கேன். சம் ஆஃப் அப்பர் சம் க்ளோஸ் டு த ஃபங்க்ஷனாக இருக்கும்போது உங்களுக்கு வேல்யூ என்ன, ரீமான் இன்டெகிரபிள் வேல்யூ 0 இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பக்காவாக உங்களுக்கு நான் செதுக்கி இருப்பேங்க கொஷின்ஸை. ஸோ மிஸ் பண்ணாமல் படிங்க, டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள், எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.